அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சோமையா அப்படிங்கிற ஒரு சோம்பேறி விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னா அவன் காணாமையே போயிடுவான். ஆனா அவனுடைய மனைவியான ராணி மட்டும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சு வர வருமானத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சோமையா மட்டும் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது தூங்குறது இதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான். அதே ஊர்ல தான் வீரையா அப்படிங்கிற ஒருத்தரும் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு வயசான மாடு இருந்துச்சு. அது பால் குடுக்கறத நிப்பாட்டி பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாள் காலையில நேரம் சோமையா கட்டில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல, ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி சொகுசா படுத்து தூங்க போறீங்க? சூரிய நெத்தியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆம்பளைங்க எல்லாரும் எழுந்துச்சு வயலுக்கு போயே 6 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க மட்டும் வீட்டுக்கு காவல் நாய் மாதிரி வீட்லயே தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமானோ சூடு சொரணை ஏதாவது இருக்கா? எழுந்துறீங்க, எழுந்திருச்சு ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஐயோ, என்ன ராணி, காலையிலேயே நல்ல தூக்கம். எதுக்காக என் தூக்கத்தை கெடுத்து காக்கா மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன தூங்குறேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ? அதான் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசித்தேன். சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது. அதுக்கு பதிலாக எப்படி புத்திசாலித்தனமாக முன்னேறதுன்னு யோசிக்கணும். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க தாத்தா காலத்துல கோட்டை கட்டுற மாதிரி கட்டுறீங்க போல தெரியுதே. இப்படி எந்த வேலைக்கு போகலன்னா குடும்பத்தை எப்படிங்க நடத்துறது? வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, காய்கறி இல்ல, எண்ணெயும் இல்ல. நேத்து ஊர் தலைவரோட வீட்டுல நெல்லு பொடிச்சு கொடுத்ததுல எனக்கு 2 படி அரிசி கொடுத்தாங்க. அதை வச்சு நேத்து சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்ல. எழுந்துச்சு போய் 4 காசு சம்பாதிச்சுட்டு வாங்க. இல்ல இன்னைக்கு நாம 2 பேருமே பட்னியா தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சும்மா என்ன திட்டிக்கிட்டே இரு. நான் இப்படியே இருக்க மாட்டேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு யோகம் அடிக்க தான் போகுது. நான் கட்டுக்கட்டா பணம் என்ன தான் போகிறேன். அப்போ பார்க்குறேன் என் பொண்டாட்டி இப்படியே பேசுகிறாளான்னு. நீங்க காத்துல படி கட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எல்லாமே கற்பனை தான். நீங்க இங்கேயே இருங்க, நானாவது போய் 4 காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணி கோவமா வெளியில போயிட்டாங்க. ராணி போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோமையா பொறுமையா எழுந்திருச்சு மெதுவா நடந்துகிட்டு ஊரியலில் இருக்கிற ஆத்தங்கரை கிட்ட போனா. அங்கதான் வீரையா வயசாயி போயிருந்த அவருடைய மாட்டை பார்த்துக்கிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன திட்டுறாரு அப்படிங்கறத சோமையா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஐயோ கடவுளே, இந்த வயசான மாடை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை. என் சம்பாத்தியம் எல்லாமே இந்த மாடுக்கு தீவனம் போடுறதுலையே போயிடுது. இது பாலும் கறக்காது, வயல்ல இறங்கி வேலையும் செய்யாது. நல்லா தின்னுட்டு கருப்பு பாறாங்கல்ல மாதிரி சும்மா நின்றுக்கிட்டு இருக்கோம். இதை யாருக்காவது விற்கலான்னு பார்த்தா யாரும் ₹1 கூட கொடுத்து வாங்க வர மாட்டேங்கிறான். கறி கடைக்காரனுக்கு வித்துடலான்னு பார்த்தா பாவம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. கடவுளே, இந்த மாட்டை கழட்டி விட தான் ஏதாவது ஒரு வழியை காட்டேன். அப்படி வீரையா அந்த மாட்டை மரத்துல கட்டி போட்டுட்டு அங்கிருந்து கோவமா நகர்ந்து போயிட்டான். அப்போ சோமையா அங்க வந்து, அடடே, அப்ப வீரையாவுக்கு இந்த மாடு பெரிய சுமையா இருக்கு போலையே. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு யோசனை வருது. கஷ்டமே படாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுல ஒரு வழி இருக்கு. இந்த வயசான மாட்டை பயன்படுத்திக்கிட்டு நான் கொஞ்ச நாள்லயே லட்சாதிபதி ஆக போறேன். சோமையா யாருக்கு தெரியாம அந்த எரும மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கட்டி போட்டான். அந்த மாட்டை நல்லபடியா குளிக்க வச்சான். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் சந்தைக்கு போய் அங்க வெள்ளை சுண்ணாம்ப பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த சுண்ணாம்ப கரைச்சி அந்த மாட்டுக்கு பூசி விட்டான். இப்போ அந்த மாடு ஏதோ தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு நல்ல பசுமாடு மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கொம்புக்கு வண்ணத்தை பூசி அதே மாதிரி நெத்தியில ஒரு குங்கும பொட்டு வச்சு கழுத்துக்கு ஒரு பூமாலையும் போட்டான். இப்போ கருப்பா இருந்த அந்த வயசான மாடு அடையாளமே தெரியாத அளவுக்கு புது மாடு மாதிரி தான் இருந்துச்சு. அத பார்த்து சோமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடடா, நேத்து வரைக்கும் இது வயசான கழட்டு மாடு. ஆனா இது உடம்புல இப்ப சுண்ணாம்பு அடிச்ச உடனே இது நல்லா வயசுள்ள மாடா மாறிடுச்சு. சுண்ணாம்பு இந்த மாட்டு உடம்புல நல்லா தான் ஒட்டி இருக்கு. இப்ப இதே மாட்டை கூட்டிகிட்டு போய் வீரையா தலையில கட்டிட்டு வரேன். அவன் பேராசை தான் எனக்கு முதலீடு. அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கிட்ட சோமையா அந்த மாட்டை கூட்டிட்டு போய் நிக்க வச்சான். அவ்வளவு வெள்ளையா இருக்கிற அந்த அழகான மாட்டை பாக்குறதுக்கு ஊஜனங்க எல்லாருமே கூட்டமா வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல வீரையாவும் ஒருத்தன்.
அவனும் அந்த மாட்டை ஆச்சரியமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன சோமையா, நேத்துல இருந்து உன்னை ஆளையே காணமே. ஆமா, என்னது இது? பார்க்கறதுக்கு மாடு மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியுதே. அதுலயும் இந்த வெள்ளை நிறத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கே. அண்ணே சுப்பையா அண்ணே, தெரியாம வார்த்தையை விட்டுடாத. இது இங்க இருக்கிற மாடு இல்ல, இமயமலையில முனிவர்கள் மத்தியில வளர்ந்த மாடு இது. முனிவர்கள் எல்லாம் இந்த மாட்டோட பாலை மட்டும்தான் குடிப்பாங்களாமா. இமயமலையிலிருந்து வந்த மாடா? அடடா, நான் இப்படி பார்த்ததே இல்லையே. இதோட கொம்பு ரொம்ப பலமா இருக்கு. ஆமா, இதை எங்கிருந்து கொண்டு வந்த சோமையா நீ? அது ஒன்றும் இல்லைங்கண்ணே, நேத்து நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் கனவுல அந்த இந்திரதேவனே வந்தான். சோமையா, நீ ரொம்ப நல்லவன், உனக்காக நான் இந்திரலோகத்திலிருந்து ஒரு மாட்டை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான். காலையில எழுந்து வந்து பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே இந்த மாடு என் வீட்டு வாசல்ல இருக்கு. இந்த மாட்டோட மகிமை உங்களுக்கு தெரியாது. இந்த மாடு ஒரு நாளைக்கு 2 தடவை பாலை கறக்கும். அந்த பாலை குடிச்சா வயசானவங்க எல்லாருமே வயசு பிள்ளைங்களா மாறிடுவாங்க. அந்த பாலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்படியா? ஒரு நாளைக்கு 2 வேளை பால் கறக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த பாலை குடிச்சா வயசு பசங்களாயிடுவாங்களா? அடடா, இந்த மாதிரி மாடு தான் எனக்கு வேணும். என்கிட்ட இருந்த வயசான மாடு நேத்து எங்கேயோ ஓடி போச்சு. நல்ல வேலையா அதோட தொல்லை ஒழிஞ்சுது. இப்ப இந்த மாட்டை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்கிட்ட இருந்தா நான் தான் ஊர்லயே பெரிய மனுஷன். ஆமாண்ணே, இது சாதாரண ஆளுங்க கிட்ட இருக்கிற மாடு இல்ல. ஆனா இதை வச்சு வளர்க்குற புண்ணியம்தான் எனக்கு இல்ல. இதுக்கு தினமும் பச்சை புல்லும் புண்ணாக்குமா போடணும். ஆனா அவ்வளவு வசதி தான் என்கிட்ட இல்லையே. அதனால தான் யாராவது விலைக்கு கேட்டா வித்துடலான்னு சந்தைக்கு கொண்டு வந்திருக்கேன். சோமையா, இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய மனுஷன் நான் தான். என்கிட்ட பச்சை பசேல்னு வயலும் இருக்கு. இதுக்கு என்னால புல்லையும் போட முடியும், கூட புண்ணாக்கும் போடுறேன். இந்த மாட்டை எனக்கே நீ வித்துட. சரிங்க அண்ணன், என்னோட விருப்பமும் அதுதான். ஆனா இது சாதாரண மாடு இல்லையே, இந்திரலோகத்திலிருந்து வந்த மாடு. அதனால இந்த மாட்டுக்கு விலையா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. என்னது 1000 ரூபாயா? என்ன சோமையா, விளையாட்டாய் இருக்கா? நம்ம ஊரில் ஒரு நல்ல மாட்டுக்கே 100 ரூபாய் தான் விலை. நீ 1000 ரூபாய் கேட்குறியே? அண்ணன், நீங்க வாங்குறது நம்ம சந்தையில் விற்கிற சாதாரண மாடு. இந்த மாடு சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கு. இதோட பாலை குடிச்சா வியாதியெல்லாம் ஓடி போயிடும். இதுக்கு 1000 ரூபாய் கம்மி தான். சுப்பையா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இது சாதாரண மாடு இல்லை. சோமையா, என்கிட்ட 1000 ரூபாய் இல்லை, 800 ரூபாய் இருக்கு. நான் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அது வரைக்கும் இந்த மாட்டை வேற யாருக்கும் வித்துடாத. சரிங்க அண்ணன், உங்க மேல இருக்கிற மரியாதையில நான் 800 ரூபாய்க்கே கொடுக்கறேன். சீக்கிரம் வந்துடுங்க அண்ணன். வீரையா வேக வேகமா வீட்டுக்கு போய் வீட்ல இருக்கிற 800 ரூபாய கொண்டு வந்து அத சோமையா கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறமா சோமையா கிட்ட இருக்கிற அந்த மாட்டோட கயிறை பிடிச்சுக்கிட்டு அந்த மாட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். சோமையா சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்து, ராணி ராணி, எங்க இருக்க? சீக்கிரம் வெளியில வா. என்ன சும்மா திட்டிக்கிட்டு இருப்பீய. இப்ப பாரு, நான் புத்திசாலித்தனமா 800 ரூபாய சம்பாதிச்சிருக்கேன். ராணி அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, ஏங்க, ஏது இந்த பணம்? உங்களுக்கு திடீர்னு ஒரே நாள்ல இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? நீங்க கஷ்டப்பட்டு உழைக்காம இவ்வளவு பணம் கிடைக்க வாய்ப்பில்லையே. ஒருவேளை எங்கிருந்தாவது திருடிக்கிட்டு வந்துட்டீங்களா? நான் திருடினானா? என் மூளைய பயன்படுத்தினேன். பக்கத்து வீட்டு வீரையா கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு. அதான் அந்த வயசான பழைய மாடு. அந்த மாட்டுக்கு வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சு சொர்க்கத்துல இருந்து வந்த மாடுன்னு சொல்லி அவருக்கே அந்த மாட்டை வித்துட்டேன். இப்ப சொல்லு, உன்னோட புருஷன் திறமசாலியா இல்லையா? சொல்லு. அடக்கடவுளே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு மாட்டுக்கு வண்ணத்தை பூசி அத அந்த வீரையாவுக்கு வித்திருக்கீங்க. அந்த வீரையாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உண்மை தெரிஞ்சது ஊரையே கூட்டி நம்ம மானத்தை வாங்கிடுவான். மத்தவங்க பணம் நமக்கு வேண்டாங்க. இது அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவன் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த மாட்டை குளிக்க வைப்பான். அப்பதான் அந்த சுண்ணாம்பெல்லாம் போகும். அதுக்குள்ள இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வானிலை மாற ஆரம்பிச்சது. காத்து சில்லுன்னு வீசி மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மெதுவா மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல வீரையா கிட்ட இருக்கிற அந்த மாடு மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
அப்ப வீரையா நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மாட்டை பார்த்து, அம்மா தாயே கோமாதா, இத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு யோகம் கிடைச்சிருக்கு. அதனால தான் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. நீ மழையில நனையக்கூடாது. இரு, உனக்கு போத்த போர்வைய கொண்டு வரேன். வீரையா உள்ள போய் போர்வையை கொண்டு வரதுக்கு முன்னாடியே அடிச்சுக்கிட்டு இருந்த மழையில மெதுவா அந்த மாட்டுக்கு அடிச்சிருந்த சுண்ணாம்பு தண்ணியில கரைஞ்சி கீழே ஊத்த ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல உடம்புல ஒட்டி இருந்த மொத்த சுண்ணாமும் கரைஞ்சு போய் உள்ள இருக்கிற உண்மையான நிறம் வெளியில வந்துச்சு. அதை பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். சரியா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது அவன்கிட்ட இருக்கிற அந்த வயசான மாடுங்கிறது. அட, என்ன இது? சொர்க்கத்துல இருந்து வந்த மாடு இப்போ கருப்பா மாறுதே. ஆனா இது கொம்பு, இதோட முகத்தை பார்க்கும்போது, அட கடவுளே, இது ஏன் வயசான மாடு தானே? என் மாட்டுக்கு சுண்ணாம்பு பூசி எனக்கே வித்துருக்கான். டேய் உன்ன, இந்த சோமையா என்னை எப்படி ஏமாத்தி இருக்கான்? அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கறம் பாரு. அப்படின்னு சொல்லி அந்த மணியிலேயே வீரையா ஊர் தலைவரையும் ஊர் மக்களையும் கூட்டிக்கிட்டு வேக வேகமா சோமையாவோட வீட்டுக்கு போனான். சோமையா தயக்கத்தோட நின்னுக்கிட்டு இருந்தான். பாவம் ராணியும் ரொம்ப தயக்கத்தோட தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. என்னோட வயசான மாடு இருந்துச்சே, அந்த மாட்டை கொண்டு போய் அதுக்கு வெள்ளை சுண்ணாம்பை பூசிட்டு சொர்க்கத்துல இருந்து வந்த மாடு இதுக்கு 1000 ரூபாய் விலைன்னு பேசி 800 ரூபாய்க்கு எனக்கு வித்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு மழை வந்து இது மேலே இருந்த சுண்ணாம்பெல்லாம் போனதால தான் எனக்கு தெரிஞ்சது. இவனுக்கு தண்டனையை கொடுங்க. என்ன சோமையா, வீரையா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவன் மாட்டுக்கே சுண்ணாம்படிச்சு அவனுக்கே வித்திருக்கன்னா நீ சாதாரண ஆள் இல்லை. நீ உண்மையிலேயே பெரிய சோம்பேறி தான். ஆனால் பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயம் வரும்போது புத்திசாலியாக மாறிடுற. சோமையா பயந்து போய் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நான் அவரை ஏமாத்திட்டேன். இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட வாங்கின பணத்தை நான் அவருக்கே திரும்ப கொடுக்கறேன். ஐயா நீங்க பெரியவங்க, மன்னிச்சிடுங்க. என் வீட்டுக்காரரு தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. இந்தாங்க, நீங்க கொடுத்த 800 ரூபாய் இதுல அப்படியே இருக்கு, வச்சுக்கோங்க. இன்னொருத்தங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொன்னா என் வீட்டுக்காரர் கேட்கல. ஆனா இன்னைக்கு புரிஞ்சிருப்பார் போல. சரிம்மா, நீ கேட்டதால உன் புருஷனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம விடுறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணானா அப்புறம் இந்த ஊரை விட்டு நான் தள்ளி வச்சிடுவேன், பார்த்துக்கோங்க. சோமையா அவனுடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டான். கஷ்டப்படாம உழைக்காம கிடைக்கிற எதுவுமே நமக்கு சொந்தமாகாது. இன்னொருத்தங்களை ஏமாத்த முயற்சி பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்க நினைச்சா நாளைக்கு ஊஜனங்க முன்னாடி அவமானப்பட்டுதான் நிக்கணும் அப்படிங்கறத சோமையா தெரிஞ்சுக்கிட்டான். அது ராமபுரம் அப்படிங்கிற கிராமம். சுத்திலும் மலையா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு கூட ஒரு துளி தண்ணி இல்ல. ஊரே தண்ணி இல்லாம வறண்டு போயிருந்துச்சு. அது போதாதுங்கிற மாதிரி அந்த ஊர்ல திருடனுங்களோட பயம் வேற அதிகமா இருந்துச்சு. ராத்திரி ஆன போதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வீட்டுல இருக்கிற தானியங்கள் எல்லாம் திருட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல பெரிய விவசாயிங்க 2 பேர், ஒருத்தர் பூபதி, ஒருத்தர் சோமையா. 2 பேரும் பணக்காரங்க தான். ஆனா 2 பேருக்கு நடுவுல பச்சை புல்ல போட்டா பக்குன்னு எரியும், அந்த அளவுக்கு பகை. இவங்களால ஊரே 2ஆ பிரிஞ்சு போயிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த ஊருக்கு இன்னொரு ஊர்ல இருந்து ராமையா அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். அவன் அந்த ஊரோட நிலைமைய பார்த்தான். பிரச்சனை 3 வகையா தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர் பஞ்சாயத்துல அந்த ஊரோட தலைவரான பெரியவர் ஒருத்தரும் மத்தவங்களும் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா அங்க வந்து, என்னங்க ஐயா, ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாருடைய முகத்திலையும் ஏதோ ஒரு பயம் தெரியுதே. எங்களை என்னன்னுப்பா சொல்ற? ஏற்கனவே ஊரு வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருடனுங்க தொல்லை. இது போதாதுன்னு எங்க ஊரு பெரிய மனுஷங்க பிரச்சனை. எங்க ஊரே இப்போ நரகமாயிடுச்சு. ஆமாப்பா, நேற்று ராத்திரி எங்க வீட்டில் இருந்து 2 மூட்டை சோளத்தை திருடனுங்க திருடிட்டானுங்க. சாப்பிடவே வழி இல்லாம தவிக்கும் போது இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த திருடனுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம என்னப்பா, அந்த மலைக்கு நடுவுல புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கானே ரங்கா, அவனும் அவனுடைய கூட்டாளிங்களும் தான். ஆனா அவங்கள பிடிக்கிற தைரியம் யாருக்கும் இல்லை. எங்க கொன்னுட போறானோன்னு பயம்தான். ஆனா இந்த ஊரு பெரிய மனுஷங்க சோமையா பூபதி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஏன்பா அவங்கள பத்தி கேட்குற? அவங்க இந்த ஊர் பெரிய மனுஷங்க தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. அவன் அழியணும்னு இவனும், இவன் அழியணும்னு அவனும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஊரை காப்பாத்த யாரும் இல்லை.
பிரச்சனை பெருசுங்கிறதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, 2 பெரிய மனுஷங்களையும் வர சொல்லுங்க. நான் பேசுறேன். உன்னோட பேச்ச அவங்க கேட்பாங்களா ராமையா? கேட்குற மாதிரி நான் சொல்றேன், நம்பிக்கை வைங்க. அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்துக்கு ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பூபதி நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் சோமையாவும் நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா நடுவுல நின்னுக்கிட்டு இருந்தான். என்னங்க ஐயா, இந்த பையன் ஏதோ பேசணும்னு சொன்னாங்கிறதுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அதானே, எனக்கும் நிறைய வேலை இருக்கு, சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு. ஐயா கும்பிடுறேங்க. நான் இந்த ஊர்க்காரனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த ஊரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதான் இந்த ஊரோட நிலைமையை பற்றி பேச உங்களை வர சொன்னேன். இந்த ஊர் நிலைமை எங்களுக்கு தெரியாதா? புதுசாக நீ என்ன சொல்ல போற? உங்களுக்கு பிரச்சனை தெரியும், ஆனால் தீர்வு எதுவும் கிடைக்கலையே. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன உதவி? உன் கூட சேர்ந்து நாங்களும் இறங்கி வேலை செய்யணுமா என்ன? அதெல்லாம் நடக்காதுப்பா. ஐயா கோவத்தை விடுங்க. உங்க திமிரை விட்டு நீங்க இறங்கி வந்தா மட்டும்தான் இந்த ஊருக்கும் உங்களுக்கும் நல்லது. நாளைக்கு உங்க வயலும் காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த வயலை வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா பேசு. நான் உண்மையை தான் பேசுறேன். சரி, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். நம்ம ஊரில் 3 பிரச்சனை இருக்கு. 1 தண்ணி பிரச்சனை, 2வது திருடனுங்க, 3வது உங்கள் சண்டை. இந்த 3மே தீர ஒரு யோசனை இருக்கு, சொல்லவா? ஒரு யோசனை 3 பிரச்சனையை தீர்க்குமா? பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. நான் சொல்கிறத நம்புங்க. நம்ம ஊரில் இருந்து 5 மைல் தொலைவில் ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல இருந்து நம்ம ஊர் ஏரிக்கு கால்வாயை தோண்டினா தண்ணி பிரச்சனை முடிஞ்சது. அட, இதான் உன் யோசனையா? எங்களுக்கு தெரியாதா? ஆனால் 5 மைல் தொலைவில் இருந்து கால்வாயை தோண்டணும்னா எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்கும்? எவ்வளோ பணம் செலவாகும்? அதுக்கு என்ன பண்ணுறது? பணம் தேவையில்லை, சாப்பாடு போட்டு வேலை செய்ய சொல்லலாம். சாப்பாட்டுக்கு வேலை செய்ய யார் இருக்காங்க? எல்லாரும் தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களே. இருக்காங்க, அதான் நம்ம ஊர் மலையில் பதுங்கி இருக்காங்களே, அந்த கொல்லை கூட்டத்தோட தலைவனும் அவனோட ஆளுங்களும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாங்க. பூபதி சோமையா மட்டும் சத்தமா சிரிச்சாங்க. உனக்கு என்ன அறிவு கெட்டு போயிருக்கா? அவனுங்க திருடனுங்க. அவனுங்க கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னா எப்படி வந்து செய்வானுங்க? எங்க உயிரெடுக்கவா நீ வழி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, அவங்க மட்டும் ஏன் திருடனுங்களா மாறினாங்க? பசியால, வேலை இல்லாம, அதானே? அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லுங்க. பேசிதான் பாருங்களேன். அவனுங்க வருவானுங்களா? வந்தா கட்டி வச்சு தான் அடிக்கணும். அதுதான் தப்பு. அவங்கள மரியாதையாக தான் கூட்டிகிட்டு வரணும். பெரியய்யா, அதுக்கு நீங்கள் தான் சரியான ஆளு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நம்பி வர சொல்லி சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த திருட்டு கூட்டத்தோட தலைவன் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஜனங்க அவங்கள பார்த்து ரொம்ப பயந்தாங்க. என்னங்க ஐயா, எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சி கொடுக்கவா? உயிர் போனாலும் நாங்கள் அடங்க மாட்டோம். அண்ணே, உங்களை பிடிச்சி கொடுக்க வர சொல்லலை, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வர சொன்னோம். எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்களோட தங்க சங்கிலியையும் அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பையும் திருடிக்கிட்டு போறீங்களே, இதான் வாழ்க்கையா? உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தைங்க இருப்பாங்கல்ல, நாளைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா? வாயை மூடு. எங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது? எங்கள் பசியை யார் போக்குறது? இந்த மாதிரி வறட்சி காலத்தில் முதல்ல சாகிறது எங்களை மாதிரி ஏழைங்க தான், தெரியுமா? உண்மைதான், உங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும், அதான் வர சொல்லியிருக்கோம். உங்களுக்காக எங்கள் ஊருக்காரங்க வேலை கொடுப்பாங்க. அந்த வேலை செய்கிற வரைக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் விளைச்சல் கைக்கு வந்ததும் பங்கும் கிடைக்கும், சரியா? விளைச்சலில் பங்கு கொடுப்பீங்களா? இதை நம்ப சொல்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. பூபதியாவும் சோமையாவும் 2 பேரும் சேர்ந்தே சரின்னு சொல்லியிருக்காங்க. ராமையா பூபதி சோமையா 2 பேரையுமே பார்த்து, ஐயா, 2 பேரும் யோசிச்சு பாருங்க. ராத்திரி முழுக்க என்ன திருடு போகுமோங்கிற பயத்தில் எதுக்கு வாழணும்? அதுக்கு பதிலாக இவங்களுக்கு வேலையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தா இவங்க திருட போகிறதில்ல. நாம் எல்லாருமே திருட்டு பயம் இல்லாமல் நிம்மதியாக ராத்திரியில் தூங்கலாம். நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கு, ஆனால் இவங்க பாதியிலேயே வேலையை நிப்பாட்டிட்டு எங்களை ஏமாத்தினா என்ன பண்ணுறது? என்னென்ன ஐயா சொன்னது கேட்டுச்சில்ல? உங்களுக்கு உடம்புல இவ்வளோ பலம் இருக்கு, அந்த கால்வாயை உங்களால் தோண்ட முடியாதா? நீங்களே சொல்லுங்க. இந்த வேலையை மட்டும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா திருடங்கன்ற பேர் போய் ஊருக்கு நல்லது பண்ணவங்கன்ற பேர் வரும் இல்லையா?
அந்த திருடன் அவனுடைய ஆட்களை திரும்பி பார்த்தான். அவங்க கண்கள்லயும் ஏதோ ஒரு ஆசை தெரிஞ்சுது. இங்க பாருப்பா தம்பி, எங்களை மனுஷங்களா பார்த்தா போதும், எங்க பசியை தீர்த்து வச்சா போதும், நாங்க வாக்கு தவற மாட்டோம், கால்வாயை நிச்சயமா தோண்டுவோம். சரி, எங்க 2 பேருக்குள்ள இருந்த சண்டை என்னாச்சு? கால்வாயை யார் வழியா போகணும்? அங்கதான் இருக்கு விஷயமே. அந்த கால்வாயி உங்க 2 பேரோட வயலுக்கு நடுவுல தான் போகும். அந்த வரப்பு தான் உங்களுடைய எல்லையா இருக்கும். உங்க வயலுக்கு சரிசமமா தண்ணியும் கிடைக்கும். அதனால கால்வாய் தோன்றவங்களுக்கு சாப்பாடு மற்ற செலவெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இது எல்லாம் நடக்கும். இல்லைனா இந்த ஊரு வறண்ட பூமியா தான் இருக்கும். ராமையா சொல்றது உண்மைதானுங்களே. உங்களுடைய போட்டி பொறாமையெல்லாம் விட்டுட்டு ஊருக்காக ஒத்து தான் வாங்கல. நீ என்ன சொல்ற சோமையா? இந்த பையன் சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு. இது நடந்தாதான் நம்ம சொத்தை காப்பாத்திக்க முடியும். சரி பூபதி, நம்ம சண்டையை விட்டுட்டு கால்வாய் தோன்றதுக்கான வழியை பார்க்கலாம். அடுத்த நாளே வேலையும் தொடங்குச்சு. ஊருக்கு வெளியே கால்வாய் தோன்ற வேலை நடந்துச்சு. ரங்காவும் ரங்காவோட ஆட்களும் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் ரங்கா மண் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பூபதி ரங்கா பக்கத்துல வந்து இப்படி கேட்டாரு. என்னடா ரங்கா, ரொம்ப சோர்வா இருந்தா உக்காந்துக்கோ. பரவாயில்லங்க ஐயா, எங்களுக்கு பழகிடுச்சு. நேற்று எங்கள் கூட்டத்தில் ஒருத்தவனுக்கு உடம்பு முடியாதப்போ உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு மருந்தும் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எங்களுக்காக தானே கஷ்டப்படுறீங்க. முதல்லலாம் உங்களை பார்த்தா கோபம் வரும், இப்போ பாவமாக இருக்கு. நாங்கள் திருட்டுத்தனத்தை விருப்பப்பட்டு செய்யலைங்க ஐயா, வேற வழி இல்லாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுத்து வேலையும் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இப்போ நாங்கள் பெருமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் சோமையா ரங்காவோட ஆட்களுக்கு குடிக்க மோர் கொண்டு வந்திருந்தாரு. டேய், அந்த பாறையை பார்த்து எடுங்க, காலில் எங்கேயாவது விழுந்துட போகுது. சரி, வந்து மோர் குடிங்க. ஐயா, நீங்க எங்களுக்காக மோர் கொண்டு வந்தீங்களா? எங்க கண்ணை எங்களாலேயே நம்ப முடியலங்க ஐயா. நாம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இத்தனை நாள் தெரியல, ராமையா தெரிய வச்சான். ஒரு மாசத்துக்கு அப்புறமா கால்வாய் தோன்ற வேலை முடிஞ்சு போச்சு. பெரிய ஆறுல இருந்து தண்ணி கால்வாய் வழியா பாஞ்சி ராமாபுரத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துல மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாங்க. பாத்தீங்களா பெரிய ஐயா, இப்ப சந்தோஷமா? ஆமா, ரொம்ப சந்தோஷம் ராமையா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ வந்ததால தான் இந்த மாற்றமே. இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? பூபதி ஐயாவும் சோமையாவும் அவங்களுடைய சண்டையையே விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரங்கையாவும் அவனுடைய ஆளுங்களும் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு கால்வாயை தோண்டினாங்க. அதனால தான் இது நடந்திருக்கு. இல்ல ராமையா, நாங்க எல்லாரும் பல வருஷமா இங்க தான் இருந்தோம். ஆனா அடிச்சுக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் தான் இருந்தோம். நீ வந்து எல்லாருக்கும் எடுத்து சொன்னதால தான் நம்ம ஊரே இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. நாங்க வாக்கு கொடுக்குறோம்ப்பா, இனிமே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம உதவியா இருப்போம். ஐயா, எங்க கையில எப்ப மண்ணு பட்டுச்சோ அப்பவே எங்க பாவம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நாங்க ஊருக்குள்ள கூலிங்களாவே வாழ்ந்துக்கிறோம். பாத்தீங்களா, இப்ப ஊருக்குள்ள திருட்டு பயமும் போயிடுச்சு, வறட்சியும் இல்ல, உங்களுக்குள்ள சண்டையும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் எது காரணம்? உங்களுடைய ஒற்றுமை தான் பலமே. ஊஜனங்க எல்லாரும் கை தட்டினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது அந்த ஊரு ஏதோ தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கதையில இருக்கிற நீதி, பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா நின்னு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கும் போது மற்ற பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும்.